கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஜே.கே. உணவகத்தில் அசத்தலான இரவு விருந்து. 499 ரூபாய்க்கு இரவு பஃபே உணவுகளை வழங்கி வருவதால் வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரித்துள்ளதாக உணவக மேலாளர் சக்திவேல் தெரிவித்துள்ளார். கோவை சாய்பாபா காலனியில் ஜே.கே. உணவகம் இயங்கி வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த உணவகத்தில் ரூப்டாப் பார் மற்றும் விருந்து மண்டபங்கள் வாடிக்கையாளர்களிடையே நல்ல பெயர் பெற்றவை. உணவகத்தில் அறை எடுத்து தங்கும் நபர்களுக்காக ஆரம்ப கட்டத்தில் இந்த 499 ரூபாய் இரவு பஃபே திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் வெளியிலிருந்து வரும் வாடிக்கையாளர்கள் இந்த இரவு பஃபே அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் மாற்றி அமைக்கலாமே என்று தெரிவித்து வந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று தற்போது வெளியிலிருந்து வரும் வாடிக்கையாளர்களும் இந்த பஃபே உணவினை உண்ணலாம் என்று திட்டத்தை நீட்டிப்பு செய்துள்ளனர். குறைந்த விலையில் உணவு பிரியர்கள் எதிர்பாராத வகையின் தரத்திலும் சுவையிலும் கிடைப்பதால் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் வரவு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து உணவகத்தின் மேலாளர் சக்திவேல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: ஆரம்ப கால கட்டத்தில் 399 ரூபாய்க்கு வழங்கி வந்ததாகவும், தற்போது கூடுதலாக உணவு வகைகளை இணைந்து 100 ரூபாய் மட்டும் அதிகப்படுத்தி 499 ரூபாய்க்கு குடும்பத்தினருடன் வந்து உணவருந்தலாம் என்று தெரிவித்தார். இந்த பஃபேவில் இதில் சூப், 2 சாலட், 2 ஸ்டார்டர்கள், அசைவ உணவுக்கான கிரேவி, சிக்கன் பிரியாணி அல்லது மீன் பிரியாணி, மேலும் சைனீஸ் உணவு வகைகளில் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன், சவுத் இந்தியன் வகைகளில் இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தாப்பம், இரவு டிஃபனுக்கு நாம் என்னென்ன எதிர்பார்த்து வருகின்றோமோ இவை அனைத்தும் உங்களை திருப்திப்படுத்தும் என்றார். இது அதிக அளவில் வாடிக்கையாளர்களை சென்றடைவதால் குடும்பத்துடன் வருபவர்கள் முன்பதிவு செய்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் சக்திவேல். நான் ஜே.கே. ஹோட்டலில் மேனேஜராக இருக்கேன், ஜிஎம் இருக்கிறேன். சாய்பாபா காலனியில் ஜே.கே. ஹோட்டலில் இருக்கோம். நம்ம இப்போ ஈவினிங் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம், டிஃபன் மாதிரி. ஒன்லி ரூம் கெஸ்ட்டுக்கு தான் போட ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபேமிலிக்கு மட்டும் வரணும்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு மட்டும் போட்டிருக்கோம். நம்ம ஃபேமிலி 499 பண்ணிகிட்ருக்கோம். நம்ம முதல்ல 399 பண்ணுறது, இப்போ 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா 499 பண்ணிகிட்ருக்கோம். 499 உங்களுக்கு வேல்யூ ஆஃப் மணி தான். ஒரு சூப்பு, ஒரு 2 சாலடு, ஒரு ஸ்டார்டரு, வெஜிடபிள் ஸ்டார்டரு, நான்வெஜ் ஸ்டார்டரு, நான்வெஜ் கிரேவி, நான்வெஜ் மெயின் கோர்ஸ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அந்த மாதிரி வெரைட்டிஸ் போடுறோம். அப்புறம் சைனீஸில் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சஸ்வானு, மஞ்சூரியன், அந்த மாதிரி டைப்பில் போடுறோம். அப்புறம் சவுத் இந்தியனில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இட்லி, தோசை, அந்த மாதிரி வெரைட்டிஸ், இடியாப்பம், அந்த மாதிரி வெரைட்டிஸ் போடுறோம். நைட் டிஃபனுக்கு என்ன நம்ம சாப்பிடுவோமோ அதை அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி 499 ரூபாய்க்கு போட்டுருக்கோம். அதனால் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். ஜே.கே. ஹோட்டல் சாய்பாபா காலனி ஜே.கே. ஹோட்டல் மெயின் ரோடு முன்னாடியே இருக்குது. நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், கெஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு மெயின் முக்கியம். அதனால் இது பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் ரூமுக்கு கொண்டு தான் போட்டது. அப்புறம் பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலியெல்லாம் வரணும். அதில் இன்னொரு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, பிலோ 15 நம்பர்ஸ் தான் வரணும். 10 to 15 ஓகே. நான் 499க்கு இப்போ பெரும்பாலும் நிறையா கஸ்டமர் கேட்குறாங்க, 60 பேர் 70 பேருக்குலாம் இந்த அமௌண்ட்டில் கொடுக்க முடியுமான்னு. சாரி சார், இந்த அமௌண்ட்டுக்கெலாம் கொடுக்க முடியாது. 499 பேங்க் தனியாக இருக்குது. அதோட தனி ரேட்டு தனி ஹாலில் வந்துடும். இது உங்களுக்கு ஃபேமிலி கெட்டுக்கதவே, ஃபேமிலி இது ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட்றதுக்கு, என்ஜாய் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி வெளியிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணால் உங்களுக்கு எதாவது ஃபிஷ்ஷு வேணும்னா ஃபிஷ்ஷு, மட்டன்னா மட்டன், சிக்கன்னா சிக்கன் ஐட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, ஜீரா சம்பா ரைஸு அல்லது உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் ஏதாச்சும் பிரியாணி வேணும்னாக்கா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் வெளியிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, குட் நைட். சார், ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குது சார்? ஆஃபர் நம்ம போடுற வரைக்கும் டெய்லியும் போட்டுருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணுறது இவ்வளோதான்ட்டு கிடையாது. டெய்லி போட்டுட்ருக்கோம். ஒன்றும் இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் போட்டுருக்கனால போட்டிருக்கோம். நம்ம இது வரைக்கும் அடுத்தது ஓணம் ஃபெஸ்டிவல் பண்ணலான்ட்டு இருக்கோம். சரி, இதோட வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி? நல்லா இருக்குது. நான் சாட்டர்டே சண்டேலாம் ஒரு 80 ஹவர்ஸ் 90 ஹவர்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட் ஆகுது. ஆனால் நம்ம மினிமம் தான் போடுறோம், கரெக்டு ஃபாலோவர்ஸ் தான் போடுறோம். ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். வாக்கின் கெஸ்ட் ரிசர்வேஷன் இல்லாமல் கம்மியாக இருந்து வாக்கின் கெஸ்ட் தான் அலோவ் பண்ணுறோம். மினிமம் தான் பண்ணுறோம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஓகே, தேங்க்யூ.